இந்தியாவில் நடைபெறும் T20 உலகக்கோப்பை போட்டிகளில் விளையாட மறுப்பு தெரிவித்த வங்கதேச அணி தொடரில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்திற்கு பதிலாக ஸ்காட்லாந்து அணி உலகக்கோப்பை தொடருக்கு தேர்வாகியுள்ளது. வங்கதேச அரசியல் சூழல் காரணமாக IPL தொடரில் இருந்து வங்கதேச வீரர் முஸ்தபிசுர் ரஹ்மான் நீக்கப்பட்டதால் தொடங்கிய சர்ச்சை வங்கதேச அணியை உலகக்கோப்பை தொடரில் இருந்து நீக்கும் அளவிற்கு சென்றுள்ளது. BCCI அறிவுறுத்தலின் அடிப்படையில் முஸ்தபிசுர் ரஹ்மான் IPL தொடரில் இருந்து விடுவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களால் உலகக்கோப்பை தொடரில் விளையாட வங்கதேச அணி இந்தியாவுக்கு பயணிக்காது என்றும் வங்கதேச அணி பங்கேற்கும் போட்டிகளை வேறு நாட்டுக்கு மாற்றக் கோரி வங்கதேச கிரிக்கெட் வாரியம் கோரியது. இந்த நிலையில் வங்கதேசத்தின் கோரிக்கையை சர்வதேச கிரிக்கெட் வாரியம் நிராகரித்தது. இதனையடுத்து வங்கதேச கிரிக்கெட் வாரியம் மற்றும் வங்கதேச இடைக்கால அரசுடன் நடத்தப்பட்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காமல் போக உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்பது தொடர்பாக முடிவெடுக்க வங்கதேச கிரிக்கெட் வாரியத்திற்கு சர்வதேச கிரிக்கெட் வாரியம் 24 மணி நேர கெடு விதித்தது. வங்கதேசம் தரப்பில் எந்தவித பதிலும் வராத நிலையில் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருந்து வங்கதேசம் முறைப்படி வெளியேற்றப்பட்டுள்ளது. வங்கதேச அணிக்கு பதிலாக ஸ்காட்லாந்து அணி தொடரில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை தொடர் பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதனிடையே உலகக்கோப்பைக்கான புதிய பாடலை உருவாக்கும் வாய்ப்பு இசையமைப்பாளர் அனிருத்துக்கு கிடைத்துள்ளது. இதற்கான சிறப்பு பாடலை உருவாக்கியுள்ள அனிருத் உலகக்கோப்பை தொடரில் பங்கு வகிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். ICC உலகக்கோப்பைக்கான அதிகாரப்பூர்வ பாடல் விரைவில் வர உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.